ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இது ரொம்ப பழையான ரெசிபி. அப்படின்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்ததான ஒரு ரெசிபி. அதனால நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோம். இது என்னென்னா, இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு மால்ட் செய்ய போகிறோம். இப்போது பசங்களுக்கு கூட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஸ்டார்ட் ஆனோடனே பசங்களுக்கு நம்ம லிக்விட் ஐட்டம்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலான்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பசங்களுக்கு நியூட்ரிஷன், ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லெவலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ராகி, கம்பு, சோளம் எல்லாமே ஒரு எனர்ஜிக்குரிய ஒரு விஷயங்க. அது எனர்ஜி அப்படியே தக்க வச்சுக்கும். ஸோ நம்மளுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். இது பசங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். ஆனால் இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து இதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதோட கண்டென்ட் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெறும் 50 கிராம் ராகி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ராகி பவுடரில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கோதுமை ஆட் பண்ணியிருக்கேன், கம்பு ஆட் பண்ணியிருக்கேன், சோளம் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இவ்வளவும் நான் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது கூடவே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அரைப்பாங்க. ஆனால் நம்ம இது கூடவே நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடும்போது என்ன ஆகும்னா, சீக்கிரமாக அது புழு பிடிச்சிரும். ஸோ நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கம்பு, சோளம், ராகி இதெல்லாம் நம்ம பெரிய குவான்டிட்டியில் அரைச்சி வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு 5 கேஜி இல்லை ஒரு 2 கேஜி இல்லை 3 கேஜி அரைச்சி வச்சுக்கலாம். ஆனால் இந்த நட்ஸு நம்ம ஒரு 1/2 கேஜியோ இல்லை ஒரு 1/4 கேஜி அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு அப்பப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட நம்ம அப்பப்போ அதை ஆட் பண்ணி நம்ம ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா, அது பூச்செல்லாம் எதுவும் பிடிக்காது, நம்மளுக்கு ரொம்ப நாள் வரும். இப்போ நம்ம மாவு கூட நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நட்ஸும் போயிடும், மாவுக்கு மாவும் போயிடும். ஸோ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது. ஸோ இந்த மிஸ்டேக் இதில் நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி பாருங்க, கண்டிப்பாக ரொம்ப நாள் வருங்க இது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம 6 வயசு குழந்தைக்கு செய்ய போகிறோம், இல்லை சின்ன சின்ன பசங்களுக்கு செய்ய போகிறோன்னா, ஸோ நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஃபேட், ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் தேவைன்னு அவங்க ஏஜ் வைஸ் கொடுத்துருப்பாங்கங்க. ஸோ எதுவுமே நம்ம அமிர்தமும் நிறைய சாப்பிட்டா நஞ்சாயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 50 கிராம்ஸ்க்கு நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதே 1 கேஜிக்கு பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அதாவது டபுள் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம நட்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு கையில் இந்த அளவுக்கு நான் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் எண்ணெயோ நெய் எதுவுமே நான் சேர்க்கல. ஸோ வெறியுமே இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை மீன்ஸ் அதோட அந்த கிறிஸ்பி தன்மை வரணும், அது வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நிறைய பேர் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த பாதாமை உடைச்சிட்டு அப்புறமா தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக இதே மாதிரி நான் ஒரு கையளவு முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் லைட்டாக பிஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா கரிஞ்சு வரணும் அப்படியெல்லாம் இல்லை, நல்லா ஃப்ரை ஆகி வரணும், அவ்வளோதான். ஸோ இது நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சூடான ஒரு பேன் அப்படியாதுன்னா ஒரு ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நான் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், லைட்டாக இந்த கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஒரு பவுடராக அரைச்சிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மகிட்ட இருக்கிறதான ராகி, சோளம் அது
போட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் வந்து அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக இல்லை அந்த மாவு தனியாக போட்டால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே போயிடும், இல்லை மாவெல்லாம் கீழே போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுருங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து அந்த மாவு நம்ம செஞ்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த ராகி மாவு, அதுவும் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட போட்டு அரைச்சிடணும். அப்போ வந்து அது நல்லா பைண்ட் ஆகி வந்துடுவோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த ஏலக்காய் வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு பவுடராகி வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு பவுடராகி வந்தால் போதும். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்கிறத இந்த ராகி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இது ஒரு வாரத்துக்கு போதுங்க. ஏன்னா நான் வந்து வாரம் இது ரெடி பண்ணுவேன். ஸோ வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கு இது போதும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 50 கிராம்ஸுமே இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஏன்னா நான் வந்து இது வீக்லி செய்வேன். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ தேவையோ நான் அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து மந்த்லி வேணும் அப்படின்னா 1 மந்த்துக்கு தேவை அளவுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதை டபுள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் அந்த மாவும் வந்து நல்லா அறுபட்டு வந்திருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக வந்து இதை வந்து மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து சூடாகவே நம்ம வந்து பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சிட்டோன்னா இதுவும் ஒரு ரீசன் தாங்க கெட்டு போகிறதுக்கு, சீக்கிரமாக கெட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம். கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டோங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா ஆற வைங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து உங்களுக்கு எப்படி இருக்குது நான் செஞ்சு காமிக்க போகிறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் நான் வந்து இந்த அதே பேன் தான் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நிறைய வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணிவிடுவாங்க. எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏதாவது நம்ம வந்து அந்த டைம்க்கு அந்த 7 to 8 o'clock நம்ம ஏதாவது கன்சியூம் பண்ணணும். ஏன்னா நம்ம நைட்டெல்லாம் வந்து எதுவுமே சாப்பிடாமல் நம்ம வந்து ஃபாஸ்ட்டில் இருப்போம். ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட மீனிங்கை வந்து பிரேக் த ஃபாஸ்ட். ஸோ நைட்டெல்லாம் நம்ம ஃபாஸ்டிங் இருந்திருப்போம், அதை பிரேக் பண்ணுறது தான் மார்னிங்கோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, நான் வந்து ஆஃபீஸ்க்கு அர்ஜென்ட்டாக போனோன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி ஒரு தண்ணி கொதிக்க வைங்க. தண்ணி கொதித்த உடனே அந்த ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இதில் போட்டுருங்க. போட்ட உடனே நல்லா ஒரு 2 minutes இதை மிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் காஃபி ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிடும். நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரதுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். நீங்கள் வந்து மார்னிங் இதை வந்து ஒரு 8 o'clock இல்லை 7 o'clock சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 11 வரைக்கும் பசியே எடுக்காது. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். சரி, இல்லை பசங்கள்லாம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம சேனலில் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் கூட இருக்குங்க, நான் இதை போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நான் இந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது கட்டும் தான், ஆனால் நீங்கள் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டியெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து நான் பிரேக் பண்ணிட்டேன். நான் வந்து இது டெய்லி செய்கிறதுனால எனக்கு வந்து இது நான் ஐம் யூஸ் டு திஸ் ப்ராசஸ். இன்கேஸ் நீங்கள் புதுசாக இதை செய்கிறீங்கன்னா அது கட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிட்டு இந்த மாவு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கட்டியெல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து சர்க்கரை வந்து ஒரு 1/2 tablespoon. ஸோ இதுக்கு வந்து ஏற்கனவே நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதுலேயே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும். ஸோ நிறைய சர்க்கரைலாம் யூஸ் பண்ணாதீங்க.
இன்கேஸ் உங்களுக்கு இல்லைங்க எனக்கு சர்க்கரைலாம் வேண்டாம்னா நீங்கள் தேன் அந்த மாதிரி எதுனா யூஸ் பண்ணலாம். தேன் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இப்போ இதெல்லாம் குக் ஆகிட்டு நம்ம வந்து ஆற வைக்கிறதுக்கு வைக்கும் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தில் போட்டு அப்போ நீங்கள் தேன் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ பாருங்கள் எந்த கலரில் இருக்குது, கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா, நல்லா ஒரு சாக்லேட் ப்ரௌன் வரும். அந்த லைட்டஸ்ட் சாக்லேட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அந்த ராகி வந்து பிளாக் கலரில் ஆகணும், அந்த இது வரைக்கும் நீங்கள் கிண்டணும். ஏன்னா வந்து அந்த கெவுர் வந்து வேகலைன்னா பசங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிடுங்க. ஸோ பார்த்து நல்லா அது குக் பண்ணித்தாங்க. உங்களுக்கு வந்து பால் வேணும்னா நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வந்து எனக்கு சர்க்கரை வேணான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், தேன் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது இறக்கிட்டு பசங்களுக்கெல்லாம் ஊட்டுறீங்கன்னா ஒரே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளாக சாப்பிட பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த சிம்பிளாக செய்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். ஒரு பிளேட் ஒரு பவுல் நம்ம எதுக்குன்னா மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்புக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி சூடாக நீங்கள் செய்யும் போது ப்ளீஸ் ஒரு பிளாஸ்டிக் கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் கப்பில் நீங்கள் ஊற்றும் போது என்ன ஆகும்னா அந்த உள்ளே இருக்கிறதான அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து உருகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பிளாஸ்டிக்கில் ஊற்றாதீங்க, அது நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் தட்டு இல்லை வந்து பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா இது ஒரு 6 மாதம் விடாமல் கொடுத்து பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் டைமில் கண்டிப்பாக பசங்க வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக நல்லா வெயிட்டும் கெயின் பண்ணுவாங்க. இது கூட நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா இது கூட கலந்து கொடுக்காதீங்க. இப்போ நீங்கள் இது ஒரு கப்பு தரீங்கன்னா ஒரு வாழைப்பழமோ அந்த மாதிரி எதுனா கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். See in the next video. பாருங்கள், இன்னுமே வந்து நான் வந்து அந்த பவுடரை வந்து ஆற வச்சு தான் இருக்கேன், ஆறிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃபுல்லாக வந்து அது ஆறல. ஸோ நல்லா வந்து ஆறட்டும், சூடோடு ஆட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது வந்து பூச்சி பிடிச்சிரும். ஒரு நாளெல்லாம் கூட இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நைட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நீங்கள் டெய்லி ஆட் பண்ணாலே போதும். வீடியோவில் தான் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See in the next video. Until then, tata. ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video. Until then, tata, bye bye.